This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் விலாக் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருத்தலத்தினுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ ஐயாரப்பன் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவையாறு அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோவிலுடைய மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயாரப்பன், அதாவது பஞ்சநந்தீஸ்வரர் அப்படிங்கிற கூட அவரை சொல்லுவாங்க. இந்த திருக்கோவிலுடைய அம்மன், அதாவது தாயார் பார்த்திங்கன்னா தர்ம சம்வர்த்தினி அப்படிங்கிறவர் இந்த கோயிலுடைய தாயார். ஓகேங்களா. இந்த கோயிலுடைய தல விருட்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்வம், தீர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய புஷ்கரணி தீர்த்தம் காவேரி. ஓகேங்களா. இந்த திருக்கோவிலுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டு ஐயாரப்பா என உரக்க குரல் கொடுத்தால் 7 முறை திரும்பி கேட்கின்றது. கோயில் என்றாலே சுவாமி சன்னதியை சுற்றுவது முக்கியமான அம்சம். ஆனால் திருவையாறு ஐயாரப்பன் கோயிலில் சுவாமி சன்னதியை சுற்றக்கூடாது என்ற தடை உள்ளது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 51வது தேவார தலமாகும். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது தர்ம சக்தி பீடமாகும். சிவனுக்கு வடைமாலை, ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்துவார்கள். ஆனால் ஈஸ்வரனுக்கு ஒரு கோயிலில் வடைமாலை சாத்துகிறார்கள். இந்த தலத்தில் தெற்கு கோபுர வாயிலில் வீற்றிருக்கும் ஆட்கொண்டேஸ்வரருக்கு வடைமாலை சாத்தும் வழக்கம் இன்றும் நடைபெறுகின்றது. சில சமயங்களில் லட்சம் வடைகளை கொண்ட மாலைகள் கூட சாற்றப்படுவதுண்டு. இந்த கோவிலுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்குள்ள தியான மண்டபம் கட்டப்பட்ட விதம் அபூர்வமானது. சுண்ணாம்பு மற்றும் கருப்பட்டி கலந்து கட்டப்பட்டது. இந்த பொருட்களை சேகரித்து வைக்க மிகப்பெரிய குழிகள் தோண்டப்பட்டிருந்தன. இதை கட்டியவர்களுக்கு தங்கமும் வெள்ளியும் கூலியாக தரப்பட்டதாம். இவற்றையும் 2 குழிகள் தோண்டி போட்டு வைத்திருந்தனர். ஒருவர் தன்னால் முடிந்த அளவு இவற்றை அள்ளிச் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த 4 குழிகளும் இப்போதும் உள்ளன. இந்த திருக்கோவிலுடைய தலப்பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அம்பாள் அறம் வளர்த்த நாயகி என்று அழைக்கப்படுகின்றாள். ஆண்கள் தர்மம் செய்வதை விட குடும்பத்தில் உள்ள பெண்கள் தர்மம் செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த அடிப்படையில் உலக உயிர்களுக்கெல்லாம் படிகளக்கும் நாயகியாக பெண்களுக்கு தர்மத்தின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் விதத்தில் தர்ம சம்வர்த்தினி என்ற பெயரில் அம்பாள் இங்கே எழுந்தருளி உள்ளாள். எல்லா நாட்களும் நல்ல நாட்களே என்பதை வலியுறுத்தும் வகையில் அஷ்டமி திதியில் இரவு நேரத்தில் அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுகின்றது. இவ்வூர் இறைவனுக்கு அர்ச்சகர் ஒருவர் பூஜை செய்து வந்தார். ஒரு முறை காசிக்கு சென்றதால் அவரால் பூஜைக்கு உரிய நேரத்தில் வர முடியவில்லை. இந்த தகவல் அவ்வூர் அரசனுக்கு சென்றது. அவன் உடனடியாக கோவிலுக்கு வந்து பார்த்தபோது சம்பந்தப்பட்ட அர்ச்சகர் பூஜை செய்து கொண்டிருந்தார். மறுநாள் காசிக்கு சென்ற அர்ச்சகர் ஊரிலிருந்து திரும்பினார். ஊராரும் அரசனும் ஆச்சரியப்பட்டனர். இறைவன் இந்த அர்ச்சகர் மீது கொண்ட அன்பால் அர்ச்சகரின் வடிவில் வந்து தனக்குத்தானே அபிஷேகம் செய்து கொண்டது தெரிய வந்தது. தன்னை வணங்குபவர்களுக்கு அன்பு செய்பவர் ஐயாரப்பர் அப்பர் பெருமான் இந்த தலத்தில் வழிபட்டு கைலாய காட்சியை பெற்றார். எனவே இந்த தலத்தில் வழங்கினால் கைலாயத்துக்கே சென்றதாக ஐதீகம். மானசரோவர் ஏரியில் மூழ்கிய அப்பர் பெருமான் இந்த திருத்தலத்தில் உள்ள குளத்தில் எழுந்து வந்தார். சூரிய புஷ்கரணி தீர்த்தம் எனப்படும் இந்த குளம் மிகவும் விசேஷமானது. இங்கே அம்பாள் மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறாள். எனவே திருவையாறு எல்லைக்குட்பட்ட இடங்களில் பெருமாளுக்கு கோவில்களே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. சன்னதி சுற்ற தடை. இங்கே மூலவர் சுயம்புவாக எழுந்தருளி உள்ளார். அவரது ஜடாமுடி கருவறையின் பின்பக்கமும்
பறந்து விரிந்து கிடப்பதாக ஐதீகம். சிவபெருமானின் ஜடாமுடியை மிதிக்கக்கூடாது என்பதால் சன்னதியை சுற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆமையை மிதித்த தட்சிணாமூர்த்தி. சுவாமி பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி மிகவும் விசேஷமானவர். இவரை பெருமாள் வழிபட்டிருக்கின்றார். பெருமாள் வழிபட்ட குரு தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் உள்ளார். எனவே இவருக்கு ஹரி உரு சிவயோக தட்சிணாமூர்த்தி என்ற பெயர் உள்ளது. இவர் முயலகனுக்கு பதிலாக ஆமையை மிதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டு ஐயாரப்பா என்று உரக்க கொடுத்தால் 7 முறை திரும்பி கேட்கின்றது. அந்த அளவுக்கு கோயிலில் கட்டடக்கலை அமைந்துள்ளது. வெளிநாட்டில் உள்ள இன்ஜினியர்கள் இந்த சப்தம் கேட்பது பற்றி ஆய்வு செய்தார்கள். ஆனால் இதற்கான காரணத்தை அறியவே முடியவில்லை. நவகிரகங்களில் இது சூரிய தலமாகும். சூரிய பகவான் இந்த தலத்தில் பூஜித்துள்ளார். இக்கோயில் 5 பிரகாரங்களை கொண்டது. இங்குள்ள முக்தி மண்டபத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் மனம் நிம்மதி கிடைக்கின்றது. சூரியன் இந்த கோயிலில் மேற்கு திசை நோக்கி உள்ளார். தட்சிணாமூர்த்தி மேல் நோக்கிய வலது கரத்தில் கபாலமும் கீழ் நோக்கிய வலது கரத்தில் சின்முத்திரையும் மேல் நோக்கிய இடது கரத்தில் சூலமும் கீழ் நோக்கிய இடது கரத்தில் சிவஞான போதமும் காணப்படுகின்றன. இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தீஸ்வரருக்கும் நந்திகேசருக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நந்தீஸ்வரர் சிவபெருமானின் முன் காளை வடிவில் இருப்பவர். நந்திகேசர் திருக்கைலாய பரம்பரையை உருவாக்கியவர். தருமபுரம் ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம் ஆகியவை திருக்கைலாய பரம்பரையைச் சேர்ந்தவை. சிலாது மகரிஷி என்பவரின் மகனாக அவதரித்தவர் நந்திகேசர். பிறக்கும்போது இந்த குழந்தைக்கு 4 கைகள் இருந்தன. அவர் ஒரு பெட்டியில் இந்த குழந்தையை வைத்துவிட்டு மூடி திறந்தார். அப்போது குழந்தையின் 2 கைகள் நீங்கி அழகாக குழந்தையாக விளங்கியது. குழந்தையை திருவையாறு தலத்தில் விட்டு சென்றார். பரமேஸ்வரன் அந்த குழந்தைக்கு 5 விதமான அபிஷேகம் செய்தார். அம்பிகையின் பால், நந்திவாய் நுரை நீர், அமிர்தம், சைவ தீர்த்தம், சூரிய புஷ்கரணி தீர்த்தம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தார். இந்த காரணத்தால் இறைவன் ஐயாரப்பர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி விழா இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த திருக்கோவிலுடைய பிரார்த்தனை என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இந்த இறைவனை பிரார்த்திக்கலாம். நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். இந்த திருக்கோவிலுடைய சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். விஞ்ஞானத்தின் அடிப்படையில் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டு ஐயாரப்பா என உரக்க குரல் கொடுத்தால் 7 முறை திரும்பி கேட்கின்றது. அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ ஐயாரப்பன் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.